நடிகர் சூரி மதுரையில் தனது சொந்த ஊர் கோவில் திருவிழாவில் மக்களோடு ஒன்று கூடி கும்மியடித்து பாடல் பாடி நடனமாடியுள்ளார். இந்த வீடியோவை தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தங்கள் ராஜாக்கூர் கிராமத்தில் திருவிழா மகிழ்ச்சி பொங்க கோலாகலமாக துவங்கியதாக சூரி குறிப்பிட்டுள்ளார். திரையுலகில் பிரபலமானாலும் ஊர் திருவிழாவில் மக்களோடு மக்களாய் கலந்து கொண்ட சூரியை பலரும் பாராட்டி வருகின்றனர். மதுரை மாவட்டம் மேலூர் அருகே 5 மொழி சாமி கோவிலில் சேவலை தோலுடன் தீயில் வாட்டி வேப்ப இலையுடன் சேர்த்து சமைத்து சாப்பிடும் கல்லுப்படைப்பு திருவிழா நடைபெற்றது. வீரசூடாமணிப்பட்டியில் உள்ள 5 மொழி சாமி மற்றும் அழகியம்மனுக்கு ஆண்டுதோறும் ஆடி மாதம் மழை பெய்து விவசாயம் செழிக்க வேண்டும் என வேண்டி கல்லுப்படைப்பு திருவிழா கொண்டாடப்படுகிறது. பழமையான முறையில் நடைபெறும் இந்த திருவிழாவில் பெண்கள் யாரும் பங்கேற்கவில்லை. மேலும் 150க்கும் மேற்பட்ட ஆடுகள் மற்றும் 800க்கும் மேற்பட்ட சேவல்கள் பலியிடப்பட்டு மண்பானையில் வேப்ப இலையுடன் சேர்த்து சமைத்து பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தினர். தொடர்ந்து சமுதாய ஒற்றுமையை வலியுறுத்தும் விதமாக இஸ்லாமியர்கள் சர்க்கரை வைத்து வழிபாடு செய்து இந்துக்களுக்கு வழங்கினர். திண்டுக்கல் மாவட்டம் ஆண்டியப்பட்டியில் ஆடி மாத திருவிழாவை முன்னிட்டு தலையில் தேங்காய் உடைத்து பக்தர்கள் தங்கள் நேர்த்திக் கடனை நிறைவேற்றினர். திண்டுக்கல் மாவட்டம் கம்பளியம்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட ஆண்டியப்பட்டியில் உள்ள குறும்பாகுல அருள்மிகு மகாலட்சுமி கருப்புசாமி கோயிலில் ஆண்டுதோறும் ஆடி திருவிழா வெகு விமர்சையாக 2 நாட்கள் மட்டுமே கொண்டாடப்படும். திருவிழாவின் போது அம்மனிடம் ஊர் மக்கள் வைக்கும் வேண்டுதல்கள் நிறைவேறும் பட்சத்தில் தலையில் தேங்காய் உடைத்து நேர்த்திக்கடன் நிறைவேற்றுவர். அதேபோல இந்த ஆண்டும் 30க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தலையில் தேங்காய் உடைத்து நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர். முன்னர் அம்மன் தண்ணீர் துறையில் நீராடி ஊர்வலமாக கோவில் வந்தடைந்தார். இதில் பழனி, தேனி, திருப்பூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் கம்பளியம்பட்டி, ஆண்டியப்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராம பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.